ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டுடே நம்ம இந்த வீடியோவில் எக்கோஸ்பிரின் டேப்லெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எக்கோஸ்பிரின் டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்பிரின் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மெடிசினை அடிப்படையாக கொண்ட மருந்து. இது முக்கியமாக இரத்த அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. இதில் பொதுவாக இதய நோய் மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க. எக்கோஸ்பிரின் டேப்லெட்டோட பயன்கள், மெயினான பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதய நோய்களை தடுக்கிறதுக்கும், இரத்த உறைவு ஏற்படுவதை தடுக்கிறதுக்கும், ஸ்ட்ரோக் மற்றும் இதய துடிப்பு மாற்றத்தை சரி செய்கிறதுக்கும் இது உதவுது. உயர் இரத்த அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு இது உதவுது. எலும்பு மச்சை அதிக இரத்த உறைவு உருவாக்குவதையும் இது கட்டுப்படுத்துது. எக்கோஸ்பிரின் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு NSAID, அதாவது நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையை சார்ந்த மருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா பிளேட்லெட்டுகள்லாம் எல்லாம் இணைஞ்சு இரத்த உறைவை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை குறைக்கிறதுக்கு இந்த டேப்லெட் வந்து பயன்படுது. இரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறதுனால இதயம் மற்றும் மூளை நோய்களை வந்து தடுக்கிறதுக்கு உதவுது. சில நேரங்களில் இதை வலி நிவாரணியாக கூட யூஸ் பண்ணுறாங்க. வலிக்கும் நல்லாவே கேட்கும். எக்கோஸ்பிரின் உட்கொள்ளும் முறை வந்து பார்த்திங்கன்னா, மருத்துவரோட ஆலோசனைக்கேற்ப உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை எம்ஜி தேவையோ அதை எடுத்துக்கணும். பொதுவாக 75 mg, 150 mg, 325 mgன்னு 3 பவரில் கிடைக்குது. இது உணவோடையோ இல்லை உணவுக்கு அப்போ முன்னாடியோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதை கூடுதலாக வந்து எடுக்கிறத வந்து தவிர்க்கணும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ பரிந்துரைக்கிறாங்களோ அது மட்டும்தான் எடுத்துக்கணும். பக்க விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான பக்க விளைவுகள் வந்து உங்களுக்கு வயிற்றில் வந்து அசிடிட்டி வந்து கொஞ்சம் உருவாகும், தலைவலி இருக்கும். இது போக வாயு பிரச்சனை, இதுதான் வந்து பொதுவானது. ரொம்ப தீவிரமான பக்க விளைவு, அதாவது ரொம்ப ரேர்னு சொல்லணும்னா வயிற்றுப்புண், அதே மாதிரி இரத்த கசிவு, அலர்ஜி, அப்புறம் சிறுநீரகம், லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு. இதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கைகள் மற்றும் ஏதேனும் எச்சரிக்கைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இரத்த கசிவு பிரச்சனை உள்ளவங்க இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவரை கலந்து ஆலோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் எடுத்துக்கணும். கர்ப்பிணி மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களும் இதை எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். எச்சரிக்கையாக பயன்படுத்தணும்னா நீங்கள் டாக்டரோட கன்சல்ட்டோட பயன்படுத்தணும். வயிற்றுப்புண்ணு எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெறணும். இதர மருந்துகளோட, அதாவது மெயினாக பிளட் தின்னர்ஸ், அதாவது ரத்த உறைவை தடுக்கக்கூடிய இதர மருந்துகளோட இதை சேர்த்து எடுக்கும் போது கண்டிப்பான முறையில் மருத்துவரோட சரிபார்க்கணும். அதுவாக அதிகமாக உட்கொண்டாலும் ஆஸ்பிரின் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிசிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து எடுத்துக்கணும். எக்கோஸ்பிரின் தொடர்பாக முக்கியமான அறிவுரைகள்னு பார்த்திங்கன்னா, மருத்துவரோட ஆலோசனை தான் முக்கியமான அறிவுரையை. நீண்ட காலம் பயன்படுத்தும் போது ரத்தம் உறையை வந்து தடுக்கலாம். ப்ளஸ் நம்மளுடைய உணவு ப்ளஸ் உடல் ஆரோக்கியம், பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். எப்போதும் அதிகப்படியான அளவில் இந்த மாத்திரையை வந்து எடுத்துக்கக்கூடாது. அளவான அளவு மாத்திரை தான். உங்களுக்கு 75னா 75 mgலே தான் நீங்கள் போயிட்டே இருக்கணும். பக்க வலிகள் எதுவும் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் வந்து மருத்துவரை அணுகிறது நல்லது. இது ஒரு பொது விளக்கம் மட்டுமே. மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எக்கோஸ்பிரின் மாத்திரையை பயன்படுத்த வேண்டாம். நன்றி.